அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு மகாபாரதத்தோட முன்னுரையை பற்றி பார்ப்போம். மகாபாரதம் பாரதத்தோட 2 இதிகாசங்களில் ஒன்று. வியாச முனிவர் சொல்ல விநாயகர் எழுதியது தான் மகாபாரதம். மகாபாரதம் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டிருக்கு. அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்னும் மனிதனுடைய 4 வகை நோக்கங்களையும் சமூகத்துடனும் உலகத்துடனும் தனிப்பட்டவருக்கு உரிய உறவுகளையும் பல வினைகள் பற்றியும் இது விளக்க முற்படுது. இது 74,000க்கும் மேற்பட்ட பாடலடிகளையும் நீளமான உரைநடை பத்திகளையும் கொண்ட இதில் 18 லட்சம் சொற்கள் காணப்படுது. இதனால் இது உலகின் மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்றா கருதப்படுது. இராமாயணத்திலையும் 4 மடங்கும் இது நீளமானது. நவீன இந்து சமயத்தோட முக்கிய நூல்களில் ஒன்றான பகவத்கீதையும் இந்த இதிகாசத்தின் ஒரு பகுதி தான். சந்திர குலத்தை சேர்ந்தவன் துஷ்யந்த மன்னன். இவனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்தவன் தான் பரதன். இந்த பரதனது வம்சத்தை பாடுவதால் பாரதம்னு இந்நூல் அழைக்கப்படுது. தொடக்கத்தில் இது 24,000 அடிகளையும் கொண்டிருந்தபோது அது வெறுமனே பாரதம்னு எனப்பட்டது. அதுக்கப்புறம் மேலும் இது விரிவடைஞ்ச போது மகாபாரதம்னு அழைக்கப்பட்டது. பரதனது வம்சத்தை சேர்ந்தவங்க தான் பாண்டவர்களும் கௌரவர்களும். இவங்க வாழ்க்கையையும் இவங்க தமக்குள்ள நடத்திய போரினையும் தான் மகாபாரதம் விரிவாக விவரிக்குது. பரத வம்சத்தினரை போரில் வல்லவர்கள் என்று ரிக்வேதம் கூறுது. பரதனை குறித்த செய்திகளை சில பிராமணங்கள் என்னும் வடமொழி நூல் கூறுது. இவங்களோட நாடு குரு நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த நாட்டை பற்றிய குறிப்பை யஜுர்வேதம் வழங்கியுள்ளது. மகாபாரதத்தை இயற்றிய வியாசரை பற்றி நம்ம பார்ப்போம். சத்தியவதி என்பவள் ஒரு பரிசல் ஓட்டுற பெண். ஓர் முறை நதியோட அக்கறையிலிருந்து இக்கரைக்கு பரிசலை ஓட்டி வர முயன்றபோது வசிஷ்டரோட மகன் சக்தியின் மகன் பராசர ரிஷி அவளது பரிசலில் ஏறுறாரு. பெண்ணே, நான் அக்கறைக்கு போனோம், பரிசலில் என்ன அக்கறைக்கு அழைச்சிட்டு போவியான்னு கேட்குறாரு. அந்த முனிவரின் முகத்தை பார்த்தபோது சத்தியவதியோட உள்ளத்தில் இனம் புரியாத அன்பும் மரியாதையும் பக்தியும் உண்டாயிற்று. பரிசலில் ஏறுவதற்கு வேறு பயணிகள் யாரும் இல்லாத போதும் அந்த ஒரு பயணிக்காக அந்த பரிசலை ஓட்டுறா. பரிசலை ஏறி அமர்ந்த பராசர ரிஷி சத்தியவதியின் முகத்தை பார்த்தாரு. பின்னர் வானத்தை பார்த்தாரு. 4 திசைகளையும் பார்த்தாரு. கை விரல்களால் ஏதேதோ கணக்கு போட்டு பார்த்துட்டு சத்தியவதி என்று அன்போடு அழைச்சாரு. சத்தியவதி ஒரு கணம் திகச்சு நிற்கிறா. ஐயா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறா. பெண்ணே, உன் பேர் மட்டுமல்ல, உன் இந்த பிறவியோட வரலாறு மட்டுமல்ல, உன் முந்தைய பிறவியோட உண்மைகளையும் கூட நான் நன்கு அறிவேன். உன் உண்மையான தந்தையின் பெயரையும் உன் வளர்ப்பு தந்தையின் பெயரையும் கூட நான் அறிவேன்னு பராசர ரிஷி சொல்கிறாரு. மேலே பேச முடியாமல் சத்தியவதி ஆச்சரியத்தில் வாயடைச்சு நின்று அந்த முனிவரை வணங்குறா. பெண்ணே, இந்த மீனவர் கிராமத்தின் தலைவன் உச்சைஸ்ரவஸ் உன் வளர்ப்பு தந்தை தான். உன் உண்மையான தந்தை இந்த நாட்டோட அரசனாகிய உபசரிவசு. முந்தைய பிறவியில் நீ சொர்க்கலோகத்தில் பித்ருக்களோட மானச கன்னியாக இருந்தாய். ஒரு முறை நீ அறியாமல் செஞ்ச தவற்றின் பயனாக அவங்களோட சாபத்தால் ஒரு மீனோட வயிற்றில் மகளாக பிறந்த. இந்த நேரம் மிகவும் சுபமான சர்வ முகூர்த்த நேரம். இவ்வாறு சர்வ லட்சணங்களும் நிறைஞ்ச ஒரு பெண்ணுடன் நான் இந்த சர்வ முகூர்த்த வேளையில் இன்பம் கொண்டா உலகுக்கெல்லாம் ஒளியாக விளங்கக்கூடிய ஒரு உத்தமமான குமாரன் பிறப்பான். நீ அதுக்கு உடன்படுகிறாயான்னு கேட்குறாரு. சுவாமி, நான் என் தந்தையின் பாதுகாப்பில் வளரும் இளம்பெண். நீங்கள் சொல்வது எனக்கு பொருந்துமான்னு கேட்குறா. சத்தியவதி, என் பெயர் பராசர முனிவர் என்று எல்லாரும் என்னை அழைப்பாங்க. நீயும் நானும் இன்று இந்த நதியின் நடுவில்
சந்திக்க வேண்டுன்றது இறைவன் வகுத்த விதி. அதே போல உனக்கும் எனக்கும் பிறக்கப் போகிற அருந்தவ புதல்வன் உலகம் போற்றும் உத்தம மகா முனிவரா விளங்குவான் என்பது இறைவனோட சித்தம்னு சொல்கிறாரு. மேலும் இந்த சர்வ முகூர்த்த வேளையில் நாம் இருக்கும் இந்த இடம் முழுவதும் மூடு பனியால் மூடப்பட்டு விடும். யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு கூறுறாரு. அவர் இவ்வாறு கூறியதும் சத்தியவதி அவரோட விருப்பத்துக்கு சம்மதிக்கிறார். அடர்ந்த மூடுபனிக்கு நடுவே பராசர முனிவரோட விருப்பத்துக்கு இணங்குறா. அப்போது ஒரு அழகிய குழந்தை அவதாரம் செய்தது. குழந்தைக்கு துவைபாயனர்னு பெயர் சுற்றாங்க. துவைபாயனர் தான் அந்த வியாசர், அதாவது வேதவியாசர். வியாசர் என்பது பெயர் கிடையாது, அது ஒரு பதவி. ஜோதிடம் சொல்பவங்களை ஜோதிடர்னு பொது பெயரால் அழைப்பது போல யாரெல்லாம் வேதங்களை பகுத்து பிரிக்கின்றனரோ அவங்க அனைவருமே வியாசர் தான். அந்த பதவியை அதுக்கு முன் பலர் வகிச்சிருந்தாங்க. பராசர முனிவரோட மகனான துவைபாயனர் அதில் முக்கிய பங்கு வகித்தார். மகாபாரதத்தில் அவரே வியாசர்னு அழைக்கப்படுறாரு. குழந்தை பிறப்பிலேயே அதிசய சக்திகள் வாய்க்க பெற்ற அவதார புருஷர் என்பதால் அவர் தன் தாயோட வயிற்றில் 10 மாதம் வாசம் செய்யலை. பராசர முனிவரோட அருளால் குழந்தை பிறந்த மறுகணமே சத்தியவதி மீண்டும் கன்னி பெண்ணாகவே மாறுறாங்க. தன் தாயிடம் தான் துறவரம் பூண்டு செல்வதாக கூறுறாரு. மகனை பிரியும் போது தாய் சத்தியவதி, ஏதாவது ஒரு இக்கட்டான நிலை வந்தால் நான் ஒன்றை நினைப்பேன், அப்போ நீ இங்கே வந்து எனக்கு உதவணும்னு சொல்கிறாங்க. துவைபாயனாரும் ஒப்புக்கொள்கிறாரு. யுகங்கள் 4: கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். மொத்தம் இந்த 4ஐயும் சேர்த்து சதுர்யுகம்னு நம்ம அழைக்கிறோம். இவற்றில் 3ஆவதான துவாபர யுகத்தினோட முடிவு காலத்தில் தான் வேதவியாசர் அவதரிக்கிறாரு. முன்காலத்தில் வேதங்களில் இருக்க பல ஸ்லோகங்கள் வெவ்வேறு இடத்தில் உள்ள ரிஷிகள்கிட்ட இருந்து வந்துச்சு. வேதவியாசர் அனைத்து ஸ்லோகங்களையும் ஒன்றா திரட்டி வேதங்களை 4ஆக பிரித்து ரிக், யஜுர், சாம, அதர்வனன்னு வகைப்படுத்தினார். பரமாத்மாவான இறைவனை ஜீவாத்மாவான மனிதன் எப்படி கண்டறியணுன்றதை விளக்குறது தான் வேதம். இறைவனை மந்திரங்களாக துதித்து வழிபடும்படி வழிகாட்டுவது ரிக்வேதம். மனிதன் தன் ஆயுளில் செய்ய வேண்டிய சடங்குகள், அதற்கு தேவையான உபகரணங்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய யாகங்கள், இதை பற்றி தெரிவிக்கிறது யஜுர்வேதம். பாடல்களால் இறைவனை துதிக்கிறது சாமவேதம். மந்திர தந்திரம், மருத்துவம், சக்தி, வழிபாடு, இதை பற்றி விளக்குறது அதர்வன வேதம். இப்போது துவைபாயனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, துவைபாயன வியாசர் விரதங்களும் தவத்தாளாலும் வேதங்களை 4 வகையாக பிரித்ததுக்கப்புறம் அதை அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்க தர்மத்தை மகாபாரதம்ன்ற புனித வரலாறாக ஒருங்கிணைக்கிறாரு. சாதாரண மக்களுக்கு வேதம் புரியாதுன்றதாலும் கலியுகத்தில் வேதம் அழியிற நிலை வந்துடுன்றதாலும் அதை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்கன்ற காரணத்தினாலேயும் வேதத்தின் சாரமான தர்மத்தை மகாபாரதம் என்னும் இதிகாசமாக படைக்கிறாரு. மகாபாரதத்தை எப்படி தன் சீடர்களுக்கு கற்பிப்பதுன்னு சிந்தித்தார். வியாசரோட சிந்தனையை அறிஞ்ச பிரம்மா அவரது இருப்பிடத்துக்கு போகிறாரு. வியாசர் பிரம்மாவை பார்த்து கைகூப்பி வணங்கி அவரை ஆசனத்தில் அமர வைக்கிறாரு. பிரம்மாவை பார்த்து வியாசர், சில ஸ்லோகங்கள் ஏற்றியுள்ளேன். இதில் வேதங்களோட சூட்சமங்கள், உபநிஷதங்களோட வர்ற சடங்குகள், அதோட அங்கங்கள், புராண வரலாறு, ஆன்மீகம், சூரிய சந்திரனோட பரிமாணங்கள், காலங்கள், அறிவு, பயம், நோய், வாழ்வியல் வகைகள், 4 வர்ணங்களுக்கான விதிகள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், யுகங்கள், ரிக், யஜுர் வேத சாஸ்திரம், உச்சரிப்பு சாஸ்திரம், மருத்துவ சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், வானவர், மனிதர் பிறப்பு, புண்ணிய நதிகள், புனிதமான இடங்கள், மலைகள், காடுகள், சமுத்திரம், வானவர், நகரங்கள், கல்பங்கள், போர்க்கலை, பலவிதமான நாடுகள், மொழிகள், மனிதர்களின் நாகரிகங்கள் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கின்ற ஸ்லோகங்களை இயற்றியிருக்கிறேன். இவற்றை எழுத இந்த உலகத்தில் ஒருவரையும் காணலைன்னு சொல்கிறாரு. இதுக்கு பிரம்மா வியாசர்கிட்ட, இவற்றை எழுதுவதற்கு நீங்கள் விநாயகரை தியானிப்பீர்களாகன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. வியாசர் விநாயகரை தியானிக்கிறாரு.
விநாயகர் வியாசர் முன் தோன்றினார். வியாசர் விநாயகரை வணங்கி தாம் இயற்றிய ஸ்லோகத்தை நீங்கள் எழுத வேணும்னு கேட்குறாரு. இதை கேட்ட விநாயகர், எனது எழுத்தாணி ஒரு கணமும் நிற்காது. நீங்கள் தொடர்ச்சியாக பாடல்களை சொல்கிறதா இருந்தால் அந்த ஸ்லோகங்களை எழுதி தருவதா சொல்கிறாரு. வியாசரும் எழுதும் முன் தன் பாடல் வரிகளை பிள்ளையார் புரிந்து கொண்டு எழுதினால் அந்த நிபந்தனைகளுக்கு உடன்படுவதாக கூறுறாரு. விநாயகர் ஓம் என்று சொல்லிவிட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. வியாசரும் சொல்ல துவங்கினார். இடையிடையே புரிந்து கொள்வதற்கு கடினமான சொற்களையும் கடினமான கருத்துக்களையும் சேர்த்து அந்த வரலாற்றை தனது ஒப்பந்தத்துக்கு ஏற்ப வியாசர் சொல்ல விநாயகர் எழுதுகிறாரு. பாரதத்தையும் அதன் பெருங்கிளைகளையும் 24,000 அடிகளை கொண்ட ஸ்லோகங்களை படைக்கிறாரு. அதன் பிறகு 150 அடிகளை கொண்ட சுருக்கத்தையும் படைக்கிறாரு. அதன் இன்னொரு படைப்பாக மொத்தம் 60 லட்சம் செய்யுள் அடிகளை கொண்ட ஸ்லோகங்களை படைச்சாரு. அதில் 30 லட்சம் செய்யுள் அடிகள் தேவலோகத்தில் இருப்பவங்களால் அறியப்பட்டுள்ளது. 15 லட்சம் செய்யுள் அடிகள் பித்ரு உலகத்தில் இருக்கிறவங்களால் அறியப்பட்டுள்ளது. 14 லட்சம் கந்தர்வ லோகத்தில் இருப்பவங்களால் அறியப்பட்டுள்ளது. 1 லட்சம் இப்போது இருக்கும் இந்த மானிட உலகத்தில் இருக்கிறவங்களால அறியப்பட்டுள்ளது. இவற்றை முதல்ல தனது மகனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதன் பிறகு தன்னோட சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. வியாசரால் மகாபாரதம் எழுதப்பட்ட பல ஆண்டுகளுக்கு பின்னர் அவரோட சீடரான வைசம்பாயனர் என்பவரால் சனமேசயன் என்னும் அரசனுக்கு சொல்லப்பட்டது. இது மேலும் பல ஆண்டுகள் கடந்த பின்னர் கதை சொல்லுபவரான உக்ரசிரவஸ் என்பவரால் நைமிசாரண்யம் என்னும் காட்டில் வாழ்கிற முனிவர்கள் குழு ஒன்றுக்கு சொல்லப்பட்டது. குரு வம்சத்தினருக்கு வியாசர் பாட்டனார் ஆகிறார். நல்லவர்கள் சில வேளைகளில் அறியாமல் தீய நெறியில் சென்று அகப்பட்டு கொள்வார்கள். அப்போது வியாசர் தங்கு தடையின்றி அவர்கள் முன்னிலையில் தோன்றி அவங்கள நல்வழி நடத்துவார். மகாபாரதத்தில் ஒரு பாத்திரமாகவும் வியாசர் வர்றாரு. தர்மர் நாடிலிருந்து துன்பப்பட்டு வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் நம்பிக்கை இழந்திருந்த காலத்தில் அவரை விட கஷ்டப்பட்ட நலதமயந்தி ஹரிச்சந்திரனோட கதைகளை எடுத்து சொல்லி நம்பிக்கையூட்டியிருக்காரு. சத்தியவான் சாவித்திரியோட கதையை எடுத்து சொல்லி ஒரு பெண்ணே யமனை எதிர்த்து ஜெயிக்கும்போது உன்னால் கௌரவர்களை வெல்ல முடியாதான்னு கேட்குறாரு. துன்பங்களை எதிர்த்து வெல்ல நமக்கு நம்பிக்கையூட்டும் கருத்துக்களை அளித்திருக்கின்றாரு. மகாபாரதம் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆத்திய பஞ்சகம் அப்படின்னா ஆதி, சபா, ஆரண்ய, விராட மற்றும் உத்யோக ஆகிய 5 பருவங்கள். யுத்த பஞ்சகம் பீஷ்ம, துரோண, கர்ண, சல்ய மற்றும் சௌப்திக ஆகிய போர் நிகழ்ச்சிகளை விவரிக்கிற 5 பருவங்கள். சாந்தி திரயம் ஸ்திரி, சாந்தி மற்றும் அனுசாசன் ஆகிய அமைதி திரும்பியதை விவரிக்கிற 3 பருவங்கள். அந்திய பஞ்சகம் அஸ்வமேதிக, ஆச்சிரம வாசிக, மௌசல, மகாபிரஸ்தானிக மற்றும் ஸ்வர்க ரோஹண ஆகிய இறுதி நிகழ்ச்சிகளை விவரிக்கிற 5 பருவங்கள். மகாபாரதத்தோட 4 பாகங்களும் 18 பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் மொத்தம் 18 பருவங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல ஆதி பருவம். நைமிச காட்டில் முனிவர்களுக்கு சௌதி மகாபாரதத்தை சொல்லியது பற்றியும் வைசம்பாயனாரால் முன்னர் இக்கதை சனமேசயனுக்கு சொல்லப்பட்டது பற்றியும் இந்த பருவத்தில் விளக்கப்படுது. பரத இனத்தோட வரலாறு பற்றி விளக்கமாக கூறுற இப்பருவம் பிருகு இனத்தின் வரலாற்றையும் கூறுது. குரு இளவரசர்களோட பிறப்பு, அவங்களோட இளமை காலம் என்பன பற்றியும் இந்த பருவத்தில் கூறப்பட்டிருக்கு. சபா பருவம். இந்திரபிரஸ்தத்தில் மயன் மாளிகை அமைத்தல், அரண்மனை வாழ்க்கை, தர்மன் ராஜசூய யாகம் செய்தல் என்பன இந்த பருவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அத்தோட தர்மன் சூது விளையாட்டில் ஈடுபட்டு இறுதியில் நாடிலேருந்து காட்டில் வாழ செல்வதும் இந்த பருவத்தில் அடங்குது. ஆரண்யக பருவம் பாண்டவர்களோட 12 ஆண்டு கால காட்டு வாழ்க்கையை பற்றி விவரமாக தருது. விராட பருவம் பாண்டவர்கள் மறைஞ்சு விராட நாட்டில் வாழ்ந்த ஓராண்டு கால நிகழ்வுகளை கூறுது. உத்தியோக பருவம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே அமைதி ஏற்படுத்த எடுத்த முயற்சிகளையும் அந்த முயற்சிகள் தோல்வியுற்ற பின்னர் இடம்பெற்ற போருக்கான நடவடிக்கைகள் பற்றியும் எடுத்தாளுது. பீஷ்ம பருவம் இந்த பருவத்தில் தான் பகவத்கீதை கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு அருளப்பட்டது. பீஷ்மர் கௌரவர்களோட தளபதியாக நடத்திய போரோட முதற் பகுதியை அவர் அம்பு படுக்கையில் விழுவதையும் இது விவரிக்குது. துரோண பருவம் துரோணரோட தலைமையில் போர் தொடர்வதை இந்த பருவம் விவரிக்குது. போரை பொறுத்தவரை இதுவே முக்கியமான பருவம். இரு பக்கங்களையும் சேர்ந்த பெரிய வீரர்கள் பலர் இந்த பருவத்து முடிவில் இறந்து விடுவாங்க.
கர்ண பருவம். கர்ணனை தளபதியாக கொண்டு போர் தொடர்வது விவரிக்கப்படுது. சல்லிய பருவம். சல்லியனை தளபதியாக கொண்டு இடம்பெற்ற இறுதி நாள் போர் இந்த பருவத்தில் கூறப்பட்டிருக்கு. இதில் சரஸ்வதி நதிக்கரையில் பலராமனின் யாத்திரையையும் போரில் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையில நடைபெற்ற இறுதி போரும் விளக்கப்படுது. சௌத்திக பருவம். அஸ்வத்தாமனும் கிருபனும் கிருதவர்மனும் போரில் எஞ்சிய பாண்டவ படைகளில் பலரை அவர்கள் தூக்கத்தில் இருந்து கொன்றது பற்றி இந்த பருவத்தில் கூறப்பட்டிருக்கு. பாண்டவர்கள் பக்கத்தில் 7 கௌரவர் பக்கத்தில் 3 மட்டுமே போரோட இறுதியில் எஞ்சியிருக்காங்க. ஸ்திரீ பருவம். காந்தாரி, குந்தி முதலிய குரு மற்றும் பாண்டவர் பக்கங்களை சேர்ந்த பெண்கள் துயரப்படுவதை பற்றி கூறுது. சாந்தி பருவம். அஸ்தினாபுரத்தோட அரசனாக தருமருக்கு முடிசூட்டுவது, புதிய அரசனுக்கு சமூகம், பொருளியல், அரசியல் ஆகியவற்றை தொடர்பில் பீஷ்மர் வழங்கிய அறிவுரைகளும் இந்த பருவத்தில் அடங்கியிருக்கு. மகாபாரதத்தோட ரொம்ப நீளமான பருவம்னா அது சாந்தி பருவம்தான். அனுசான பருவம். அனுசாசன பருவம். பீஷ்மரோட இறுதி அறிவுரைகள். அஸ்வமேத பருவம். தருமர் அஸ்வமேத யாகம் செய்கிறதையும் அர்ஜுனன் உலக கைப்பற்றுவதையும் உள்ளடக்குது. கண்ணனால் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட கீதையும் இதில் அடங்குது. ஆசிரமவாசிக பருவம். திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி மற்றும் விதுரன் ஆகியோர் இமயமலையில் வனப்பிரஸ்தம் ஆசிரமத்தில் வாழ்ந்தபோது காட்டுத்தீக்கு இரையானது இந்த பருவத்தில் கூறப்பட்டிருக்கு. மௌசல பருவம். யாதவர்கள் தங்களுக்கு நிகழ்த்திய சண்டையில் அவர்கள் அழிந்து போனதை இந்த பருவம் கூறுது. அடுத்ததா மகாபிரஸ்தானிக பருவம். தருமரும் அவரோட உடன் பிறந்தோரோடு நாடு முழுவதும் பயணம் செஞ்சு இறுதியில் இமயமலைக்கு சென்று அங்கே தருமர் தவிர்த்த ஏனையோர் இறந்து வீழ்வது இந்த நிகழ்ச்சியில் இந்த பருவத்தில் இடம்பெறுது. ஸ்வர்க ஆரோகண பருவம். தருமரோட இறுதி பரீட்சையும் பாண்டவர்கள் ஸ்வர்க்கம் செல்வதும் இதில் சொல்லப்படுது. மகாபாரதம் தொடர்பான பல குறிப்புகள் கிமு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் பாணியில் அட்டத்தியாயி என்னும் இலக்கண நூல்லையும் அசுவலாயனா கிருகசூத்திரம்ன்ற நூல்லையும் காணப்படுது. தமிழ்நாட்டில் சங்க காலத்திலேயே மகாபாரதம் செல்வாக்கு செலுத்தி இருந்துச்சு. பாரதம் பாடிய பெருந்தேவனார்ன்றவர் 8 தொகை நூலில் தொகுக்கப்பட்ட காலத்தில் பாரதத்தை தமிழ்படுத்தினார். இவரோட காலமும் உறுதியாக தெரியலை. இவர் தமிழ் மொழிப்படுத்திய பாரதமும் கிடைக்கல. தொண்டை மண்டலத்து திருமுனைப்பாடி நாட்டு சனியூரை சேர்ந்த வில்லிபுத்தூரர் தன்னோட புரவலரான வக்கபாகை வரபதியாட்கொண்டான் வேண்டி கொண்டதற்கிணங்க பாரதத்தை பாடினார். வில்லிபுத்தூரர் இயற்றிய பாரதத்தில் 10 பருவங்களே மொத்தம் 4350 பாடல்கள் இருக்குது. மகாபாரதத்தோட 18ஆம் நாள் போரோட இறுதியுடன் தர்மன் முடிசூட்டுதல் பாண்டவர் அரசாட்சின்னு முடிச்சு விடுறாரு. 14ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூரால் உருவாக்கப்பட்ட வில்லி பாரதமும் 18ஆம் நூற்றாண்டில் நல்லா பிள்ளையால் உருவாக்கப்பட்ட நல்லா பிள்ளை பாரதம் மட்டும்தான் முழுமையாக கிடைச்ச பிரதிகள். பாரதியார் மகாபாரதத்தோட ஒரு பகுதியை பாஞ்சாலி சபதம் என்ற பேரில் இயற்றினார். இதன் பின்னர் மகாபாரதத்தை வேறு சிலரும் உரைநடையில் மொழியாக்கம் செஞ்சுருக்காங்க. 1903 25 ஆண்டு காலம் தொடர்ந்து ம.வி. ராமானுஜாச்சாரியர் தலைமையில் பல வடமொழி தமிழ்மொழி வித்வான்களால் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதில் மகாபாரதம் 9000 பக்கங்களை கொண்ட நூல். 1930கள்லையும் 1950கள்லையும் 2008 பதிப்பிக்கப்பட்டது. ராமகிருஷ்ண தபோவனத்தின் நிறுவனர் சுவாமி சித் பவானந்தர் அவர்கள் வியாசரை தழுவி மகாபாரதம் எழுதியிருக்கிறாரு. இதுதான் மகாபாரதமோட முன்னுரை. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் அப்படின்னு சொல்லி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். மகாபாரதத்தோட கதைகள் அடுத்தடுத்து தொடரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. நன்றி, வணக்கம்.